தமிழ்நாடு அரசு விசஸ் ஆளுநர் அப்படின்ற அந்த போராட்டம் வந்துட்டு பல வருஷங்களா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு மாநிலத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் ஆளுநர்களுக்கும் இடையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இழுப்பறி அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா மத்தியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வேண்டாத மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை வச்சிருப்பாங்க. லைக் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபிக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இடையூறு அப்படின்றத ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதுக்கேற்ற மாதிரியான ஆட்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர்களாக போடுவாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இன்கேஸ் மத்தியிலேயே அவங்க ஆட்சியிலே இருக்கு, மாநிலத்திலேயே அவங்க ஆட்சியே இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. லைக் குஜராத்தா இருந்தாலும் சரி, மும்பையா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, மகாராஷ்டிரா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு முதலமைச்சருக்கோ ஆளுநருக்கோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான மோதல் போக்குமே இருக்காது. அவங்க வந்துட்டு சட்டமன்றத்தில் மசோதாக்கள் அப்படின்றதெல்லாம் இயற்றுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு மசோதாக்கள் வந்துட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்படின்னா உடனடியாக அது ஆளுநருக்கு அனுப்பப்படும். ஆளுநர் உடனடியாக அதை அப்ரூவ் பண்ணுவார், உடனடியாக அந்த சட்டம் வந்துட்டு அமலாயிடும். பட் அது ஆளாத மாநிலங்கள் இருக்கு இல்லையா, பாஜக ஆளாத மாநிலங்களில் வந்துட்டு பார்த்தோம்னா என்ன மசோதாக்கள் போட்டாலும் என்னதான் சட்டமன்றத்தில் வந்துட்டு அது நிறைவேற்றப்படுது அப்படின்னாலும் அதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணியே வைக்கிறது, இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, அந்த மசோதாக்கள் வந்து நிறைவேறாம பார்த்துக்கிறது தான் வந்துட்டு ஆளுநருடைய முக்கியமான வேலை அப்படின்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்ற பதவி தான் இந்த ஆளுநர் பதவி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பல ஆளுநர்கள் இருந்தாலும் கூட வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி இருக்கார் இல்லையா, அவருக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த போட்டி அப்படின்றது பல கட்ட மடங்குகள் அப்படின்றது தாண்டி இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட திமுக வந்து 22-23 மசோதாக்கள் அப்படின்றத வந்துட்டு நிறைவேற்றி சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை வந்துட்டு அனுப்பினாலும் அதை வந்துட்டு மறுபடியும் ஆளுநர் திருப்பி அனுப்பியிருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இரண்டாவது முறையா வந்துட்டு ஒரு மசோதா வந்துட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது அப்படின்னா அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் அப்படின்றது கொடுக்கணும். பட் அந்த டைம் ஆளுநர் என்ன பண்ணாரு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இதனால வந்துட்டு வேற வழியே இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கு, உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் நிறைவேற்றின மசோதா அப்படின்றது வந்துட்டு ஆளுநர் மாளிகையிலே கிடக்கு, அது மேலே அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் பண்றது, நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸை போடுறாங்க. ஸோ உச்ச நீதிமன்றமும் இதை விசாரிச்சு பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஆளுநர் வந்துட்டு தலையிடுறதோ இல்லை ஆளுநர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மசோதாக்கள் இருக்கு இல்லையா அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் வந்துட்டு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. ஆளுநர் அப்படின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களால் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது அமைக்கப்படுது. லைக் அது ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் அமைக்கப்படுது. அந்த கவர்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சரவை அப்படின்றது இருக்கும். அந்த அமைச்சரவை நிறைவேற்றக்கூடிய மசோதால வந்துட்டு ஏதாவது திருத்தங்கள் அப்படின்றத சொல்லலாம், இல்லைன்னா தன்னுடைய கன்க்ளூஷன் என்ன இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி அந்த கவர்மெண்ட் என்ன மசோதா அப்படின்றத நிறைவேற்றாங்களோ அதுக்கு ஒப்புதல் அப்படின்றத அளிக்கிறதா ஆளுநர் வேலையை தவிர அவர் தனியா எந்த விதமான பவரும் எடுத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஆளுநர் தலையில மறுபடியும் நறுக்குன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் முன்னாடியே சொல்லியிருந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஆளுநர்கள் விளையாடுறது அப்படின்றது தீயில போய் விளையாடுற மாதிரி, அது தேவையில்லாம வந்துட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையா அது வெடிக்கும், அதனால அந்த வேலையை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க சொல்றதை சொல்லிக்கிட்டே கிடங்க, நாங்க பண்றதை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஆர்.என். ரவி தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு செயல்பட்டுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ கிட்டத்தட்ட 70-75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் யாருக்குமே நடக்காத ஒரு அவமானம் அப்படின்றது இன்னைக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க மசோதாக்கள் அப்படின்றது வந்துட்டு திருப்பி அனுப்புறீங்க, இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கீங்க, ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆளுநர் சார்பா, அதாவது மத்திய அரசாங்கம் சார்பா வந்துட்டு ஆஜரான அட்டார்னி ஜெனரல் வந்துட்டு பார்த்தோம்னா அது வந்து ஆளுநருக்கு பவர் இருக்கு, ஆளுநர் எப்போ வேணாலும் எந்த நிலையில வேணாலும் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இதை கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி வந்துட்டு அவரால் அனுப்ப முடியும்னா அவர் ஃபர்ஸ்ட் டைமே அனுப்பணும். ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும்போது அதை திருப்பி அமைச்சரவைக்கு அனுப்புறது, சட்டமன்றத்துக்கு அனுப்புறது, செகண்ட் டைம் அனுப்பும்போது அதுக்கு ஒப்புதல்ன்றது கன்ஃபார்ம் கொடுத்தாகணும். பட் செகண்ட் டைம் அனுப்பும்போது அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது அப்படின்றது வந்துட்டு இதுக்கான எந்த அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது. ஸோ ஆளுநர் வந்துட்டு இந்த மசோதா அப்படின்றத நிறுத்தியே போட்டிருந்தார் இல்லையா, இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றதுனால அந்த 10 மசோதாக்களுக்கும் நாங்க வந்துட்டு அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரால ஹோல்ட் பண்ணி ஆளுநர் மாளிகையில போடப்பட்ட அந்த 10 மசோதாக்களும் உச்சநீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 மசோதாக்களுக்கும் அதிரடியா வந்துட்டு அப்ரூவல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க.
தமிழ்நாடு சார்பில் வந்துட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த 10 மசோதாக்கள் இன்னைக்கு நிறைவேறிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஆளுநருடைய அந்த பங்கு இருக்கு இல்லையா, ஆளுநருடைய செல்வாக்கு அப்படின்றத வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் குறைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் எதையுமே உச்சநீதிமன்றம் காதலை வாங்கிக்கல. ஆளுநர் வந்துட்டு பண்ண விஷயம் அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பானது, ஆளுநர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ரொம்ப பெரிய சந்தோஷத்துக்கு போயிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருக்கு சூடு சொரணை ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே வந்துட்டு அவர் ராஜ்பவனை விட்டு காலி பண்ணி போகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 70-75 வருஷம் சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஆளுநருக்குமே நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி RN ரவி இருக்காரு இல்லையா, அவருக்கு அகேன்ஸ்டா பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வழியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைவேற்றின 10 மசோதாக்கள் இருக்கு இல்லையா, கால்நடை பல்கலைக்கழக திருத்த மசோதா, மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் இருக்கார் இல்லையா அவரை வேந்தர் ஆக்குறதுக்கான மசோதா, தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சரை வேந்தர் ஆக்குறதுக்கான மசோதா, இதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தான் வேந்தரா இருந்தாரு. பட் இப்போ வந்துட்டு முதலமைச்சரே வேந்தரா மாறுவாரு. தமிழக பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, கால்நடை 2ஆம் திருத்த மசோதா, மீன்வள 2ஆம் திருத்த மசோதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த 10 மசோதாக்களுக்குமே வந்துட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடி ரைடு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசியல்வாதிகளை மத்திய அரசாங்கம் ஒரு மாதிரி அச்சுறுத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர்கள் மூலியமாகவும் தொடர்ந்து எந்த விஷயமும் இங்க நிறைவேறாம எந்த விதமான அதிகாரமும் மாநில அரசு கைகளுக்கு போயிடாம ஒரு முட்டுக்கட்டை போடுறது அப்படின்றத பாஜக தொடர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அப்படின்றது கொடுத்தது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இனி எந்த ஸ்டேட்லையும் வந்துட்டு ஆளுநர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்கு யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆளுநர்கள் ஹோல்டில் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மாநிலம் உச்சநீதிமன்றத்துக்கு போனால் உச்சநீதிமன்றம் அந்த மசோதாவை நிறைவேற்றிடும் அப்படின்ற பயம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.